வருவாருன்னு மட்டும் இதுல இருந்து எடுத்தீங்களே, வந்து அப்புறம் என்ன செய்வார்னு எடுக்க வேணாமா? வந்து மௌத்தா போவார், மதீனாவுல போய் அடக்கம் செய்யப்படுவார். அப்படி நாங்க நம்புறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி அப்புறம் அந்த காபிர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம மறுக்கல. காபிர்களுக்கு கடுமையான வேதனை தான் இருக்குது. இவ்வளவுதான். அவங்க வந்து என்ன இருக்கா ஈசா அலைஹிஸ்ஸலாம் 510 படிச்சுட்டாங்க. 510 ஒரு வசனத்தை படிச்சாங்க. அதுல இறந்தவரை உயிர்ப்பிச்சது, குஷ்டரோகியை குணமாக்குனதுங்கிற அதே கருத்துள்ள வசனம் தான் இருக்குது. அதனால நான் அதை விட்டுட்டேன். ஆக ஒரு கருத்து உள்ள 2 வசனம் படிக்கப்பட்டிருக்குமானால் விட்டுருக்கேன். அவங்க சொன்ன எல்லா வசனத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். அதனால இதுக்கு சம்பந்தம் இல்லை. கடைசியா சுருக்கமா அவங்களுடைய வாதத்தை சொல்லிட்டு என்னுடைய வாதத்தை நான் தொடர வேண்டியிருக்கு. நித்திய ஜீவனுக்குரிய வழி என்னங்கிறத நான் பாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். மறுப்புறவு முக்கியம், புதுவாதங்களை விட சொல்லப்படுறதுக்கு மறுப்பு முக்கியங்கிற காரணத்தினால இதை வேகமாக சொல்லியிருக்கிறேன். அவங்க சொன்னது போல 4 மணி நேரம்லாம் பத்தாது தான். உண்மையிலேயே ஒவ்வொரு ஆளுக்கு 8 மணி நேரம் கொடுத்தா தான் பத்தும். அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நப்சல் அவ்வாமா, நப்ச அம்மாரா, அது என்ன முத்துமையினார், ஆலியா மரலியான்லாம் என்னமோ சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இப்படிலாம் வகை வகையான நப்செல்லாம் கிடையாது. அது எவனோ ஒருத்தர் விளங்காமல் பிரிச்சுட்டான். அதாவது ஒரு மனுஷன் நல்ல ஒரு காரியத்தை அவன் செய்யும்போது நல்ல ஆத்மான்னு சொல்லுவோம். தப்பான அவன் செய்யும்போது அவனையே அவனுக்கு தப்பான ஆத்மாவா இருக்கானேமோ. இதுதான் நப்சல் அவ்வாமா நப்ச அம்மாராக்கு அர்த்தம். தப்பு செய்கிற நேரத்தில் அவனே நப்ச அம்மாராமோ, நல்லது செய்யக்கூடிய நேரத்தில் நப்சல் அவ்வாமாமோ. இதையெல்லாம் அவர் எதுக்கு சொன்னார்னு எனக்கு புரியல. இந்த வாதங்கள் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்கு எதிரான வாதங்கள். அது என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு மனுஷனும் அவன் பாவம் செய்வான்னு தெரியுது. இதை நாங்கள் மறுத்தோமா? அதனாலதான் அவன் மன்னிப்பு கேட்கணுங்கிறோம். இதுல நாம என்ன செய்யல, மனுஷன் பாவம் செய்வாங்கிறத யாருமே மறுக்கலைங்க. என்னமோ நபி பாவம் செய்ய மாட்டார் நம்பின மாதிரியும், அவர்களை அறியாமலேயே சில நல்லடியார்கள் தப்பு செய்வார்கள், திருந்திக் கொள்ளவும் செய்வார்கள். யூசுப் தப்பு செய்கிற இறைவனுடைய கிருபை இல்லைன்னு சொன்னா என்னையும் செய்தான் கெடுத்துருவான், நப்ச அம்மாராவா இருக்குது அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உமா உபர்ரி நப்சி இன்னன் நப்சல் அம்மாரத்தும் பிஸ்ஸு என்று சொன்ன அந்த வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டினாங்க. நாமளும் ஒத்துக்கிறோம், மனுஷனுடைய நப்சு தப்பு தூண்டக்கூடியதான். இல்லைதான் அவன் மனுஷனே இல்லை. மனுஷன்னு சொன்னாலேயே தப்பு தூண்டத்தான் செய்யும். தப்பு இல்லாத ஆள் நான் என்னையும் சொல்லிக்கிறல, அவரையும் சொல்லிக்கிறல, உங்க யாரையும் சொல்லல. அதனால என்ன செய்யணும்? தப்பு செஞ்சவன் அதுக்கு திருந்தணும். தப்பு தான் செய்வான், அதெல்லாம் நான் தப்பு செஞ்சுட்டேன் இதான் இருக்கே தவிர தப்பு செய்வாங்கிற காரணத்தால் ஒரு ஆளை கொண்டு பலி கொடுக்கணும்னு வழங்கல. பலி கொடுக்கறதாக்கு நமக்கு அவங்களுக்கு மத்தியில் வித்தியாசம். நித்திய ஜீவனை அடைகிறதுக்குரிய வழி என்னங்கிறத நாம என்ன சொல்றோம்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்கிற நல்ல அமலுக்குத்தான் பொறுப்பாளி ஆவானே தவிர என்ன பாவத்தை வேண்டாலும் செஞ்சுக்க. ஒரு அறிக்கை ஒன்று விட்டுரு, பாவ அறிக்கையை, குற்றப்பத்திரிக்கை அறிக்கை ஒன்று விட்டுரு, அதை வந்து ஏசு சுமந்துக்கிடுவாரு, நீ மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கவே மாட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். தபாரக்கல்லதி சூரத்துல் முல்க்ல சொல்லி காட்டுறான். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி ஃபர்ஸ்ட்ங்க, தபாரக்கல்லதி ஜுஸு தபாரக்கல்லதி அது வரும். அப்ப ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், மரணத்தையும் வாழ்க்கையையும் அவன் படைத்திருக்கிறான். எதற்காக? லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. எப்படி சோதிப்பதற்காக? யார் சிலுவை மரணத்தை நம்புகிறார்களோ என்று சோதிப்பதற்கு இல்லை. ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் நல்ல அமல் செய்கிறவன் யார், அவன் செய்கிற காரியத்தை கொண்டுதான் ஒருத்தன் சொர்க்கத்தை அடைய முடியுமே தவிர வேறு வழி கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, பாவியாத்தான் மனுஷன் இருக்கிறான், பாவம் தான் செய்யறான், பாவியாத்தான் பிறக்கவும் செய்யறான். அதனால அவன் பாவத்தை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்ன இது? நாங்க அப்படி சொல்லல. மனுஷன் பாவமும் செய்வான். குல்லு பனி ஆதம கத்தாவும் ஹைருல் ஹத்தாயின தவ்வாபூன். ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தப்பு செய்பவர்கள் தான். தப்பு செய்பவர்களில் நல்லவர்கள் திருந்திக் கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதனால நீ மனுஷங்கிற முறையில தப்பு செய்யலாம். அதுக்கு என்ன பரிகாரம்? யாரா எந்த தலைடா கிடைக்கும் உன்னுடைய தலையில போடலான்னு நினைக்காத. நீ திருந்து. குடிச்சியா? இனிமே நான் குடிக்க மாட்டேன், தெரியாம குடிச்சிட்டேன், இனிமே குடிக்க மாட்டேன் இறைவாண்டு திருந்துட்டு நீ உன்னுடைய குடிக்கிற செயலை மாற்றிக்கிட்டேன்னு சொன்னா உன்னுடைய தவறு மன்னிக்கப்படுது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை தான். ஆக தப்பு செய்வாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு அதை சுமக்கிறதுக்கு ஒரு ஆளை கொண்டாந்து வைக்க ஆதாரமே கிடையாது. நாமளும் சொல்றோம், நப்சு இருக்கு மனுஷனுக்கு, அவன் பாவம் செய்ய தூண்டும். கண்டிப்பா பாவம் செய்வான். எவனா இருந்தாலும் நான் ஒரு பாவம் செஞ்சா நீ வேற பாவம் செய்வீங்க, அவர் இன்னொரு பாவம் வேற விதமா செய்வார். பாவம் செய்யாதவன் யாருமே கிடையாது. அதுக்கு என்ன? இப்ப பாவம் செஞ்சு தௌபா செய்யு, பாவம் செஞ்சா மன்னிப்பு கேளு, பாவம் செஞ்சா இறைவன்ட்ட போ, இதைத்தான் சொல்ல முடியுமே தவிர
தூக்கி சிலுவை பழியை கொண்டாந்து நியாயப்படுத்திட்டு அதனால எல்லாம் நித்திய ஜீவன் அடைய முடியாது. அப்ப அவங்க சொன்னதுல இருந்த ஒவ்வொருத்தனும் பாவம் செய்வாங்கிறதுக்கு தான் ஆதாரம் கொடுத்தாங்க. அப்ப அதுல இருந்து அவன் தான் அதுக்கு பரிகாரம் காணணும்னு விளங்குமே தவிர இதுல நித்திய ஜீவனுக்கு அவங்களுடைய கருத்துக்கு எந்த விதமான வெயிட்டும் இல்லைங்க. ஆக இதான் அவங்க சொன்ன வசனங்கள்ல உள்ள எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆதம் மண்ணால படைக்கப்பட்டாரு, இதால அதெல்லாம் மறுக்கல. ஆதம் மண்ணால படைக்கப்பட்டாருன்னு குர்ஆன் சொன்னா அப்படித்தான் நம்புறோம். அவர்லிருந்து ஹவ்வா படைக்கப்பட்டதா குர்ஆன் சொன்னா அப்படித்தான் நம்புறோம். அதுக்கும் இந்த வாதத்துக்கு என்னமா சம்பந்தம் இருக்காண்டா சம்பந்தம் இல்லை. அதான் நாம சொல்ல வர்றோம். ஆதமை எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு அல்லாஹ் சொல்றான்னு அப்படி நம்புறோம். ஜான்னுங்கிற வர்க்கத்தை எப்படி படைச்சதா அல்லாஹ் சொல்றான்னு அப்படி நம்புறோம். மலக்குங்கிற வர்க்கத்தை எப்படி படைச்சதா அல்லாஹ் சொல்றான்னு அப்படி நம்புறோம். இதனால இந்த வாதத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா? அது மாதிரி சம்பந்தம் இல்லாத சில வசனங்களை படித்தாங்க. மனிதனை படிச்சது இப்படி, சின்ன படிச்சது இப்படி, மலக்கு படிச்சது இப்படி, தூதகணங்களை படிச்சது இப்படி, பூதகணங்களை படிச்சது இப்படி, 7 விதம். எத்தனை விதமா இத்தனை, அதுக்கு மேற்கொண்டு எத்தனை விதம் நான் சொல்லிட்டு போவேன். அதனால இந்த மாதிரியான படைப்பு 7 விதம்ங்கிறது என்ன ஒரு பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் பாயிண்ட். நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு என்ன வழி? இதான் பிரச்சனை. நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு என்ன வழின்னு சொன்னா ஒரு ஆளை கொண்டே பலி கொடுக்கறது இல்லைங்கிறது நம்ம சொல்ல வரோம். பழைய விஷயத்துக்கு வர்றேன், ஏன்னா டைம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. விட்டதுல இருந்து வர்றேன். ஏற்கனவே பேசணுடைய தொடராக கொண்டு வச்சுக்கிறோங்க, கேசட் வச்சுக்கிறவங்க. ஏன்னா ஏற்கனவே நான் பேசி நிப்பாட்டிருக்கேன் இல்லையா, மறுப்பு சொல்லிவிட்டேன். மறுப்பு முக்கியங்கிறதுனால சொல்ல வேண்டிய வாதங்கள் இருந்து விடுபட்டாலும் பரவாயில்லை. மறுப்புகளை பொறுத்து கரெக்டாக சொல்லி முடிச்சிடணும். அதுக்கு சொல்லலை இதுக்கு சொல்லலைன்ற கூடாது. அதுக்கான புதிய வாதங்களில் 1-2 விடுபட்டாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக தான் அதுக்கு நான் முதலிடம் கொடுத்துட்டேன். இது அதனுடைய தொடராக வச்சுக்கிறேங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலியாகி அவர் சுமந்து கொண்டுதான் நம்முடைய பாவத்தை சுமந்தாருங்கிற சித்தாந்தம் பைபிள் பிரகாரமே சரியில்லை என்று சொல்லி நான் நிறுத்தி இருக்கிறேன். அப்படி ஒரு தகுதி இருக்குமையானால் அந்த தகுதி முழுமையாக யோவானுக்கு தான் இருக்கிறது. யோவான் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் இருக்கிறது. காரணம், அவர் சத்தியத்தை முழங்கினதுக்காக கொல்லப்படுறாரு. பலியிட வேண்டிய முறைப்படி தலையை வெட்டி பலியிடப்படுறாரு. அவர்கிட்டையும் பிறக்கும் பொழுதையே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். லூக்கா 1:15 சொல்லுது அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். இது முன்னாடி நான் படித்த வசனம். இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால இவருக்கு குருவாகவும் இருக்கிறதுனால யோவான் ஏற்கனவே தேவ ஆட்டுக்குட்டி ஆயிட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டியான். அவரை பலி கொடுக்கறதுக்காக ஆட்டுக்குட்டி அனுப்பினானா, அவரை பலி கொடுத்துட்டாங்களாம். தேவ ஆட்டுக்குட்டி என்பார்கள். ஏற்கனவே தேவ ஆட்டுக்குட்டியாக யோவான் ஆயிட்ட காரணத்தினால இயேசுடைய பலிப்பு வீணா போயிடுச்சு. யோவான் தான் உண்மையில இந்த பாவத்தை சுமந்து கொண்டார்னு வரும். அதனால அந்த சித்தாந்தமும் சரியில்லை. இன்னும் போனா இயேசு சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறதே சரியில்லைங்க. அது இந்த வாதம் இப்போதைக்கு எடுத்தா வேற மாதிரி போயிடும். அதனால நான் அதை விட்டுடுறேன். அதோட குறிப்புகளை கொடுத்துருக்கேன். நடுவர் பார்த்துக்கலாம். டைம் கொஞ்சமா தான் இருக்குது. சரி, இப்ப நான் சொல்ல போறது நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பைபிள்ல இருந்து நான் சொல்றேன். 5:17 மத்தேயு 5:17 வருஷம் என்ன குறிச்ச நம்பர்லாம் டக்குன்னு இருக்காங்க. மத்தேயுல 5:17 இருக்கு பாருங்க. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இயேசு சொல்றாரு. நியாயப்பிரமாணம் உங்களுக்கு வழங்க என்னண்டு? நியாயப்பிரமாணம் சொன்னா மூசாவுக்கு இறைவன் கொடுத்த கட்டளைகள். அதை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அந்த கட்டளை என்ன சொல்லுது? அதை செய், இதை செய், இதை செய்யாது, அதை செய்யாது சட்டத்திட்டங்களை சொல்லுது. அதை நிறைவேற்றுறதுக்கு நான் வந்திருக்கேனே தவிர அழிக்கிறதுக்கு நான் வரலன்னு இயேசு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அந்த நியாயப்பிரமாணங்களை, அந்த கட்டளைகளை, சட்டத்திட்டங்களை ஒவ்வொருத்தனும் செயல்படுத்தணும், அமல் செய்யணும். அதன் மூலம் தான் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்பதற்கு இந்த மத்தேயு 5:17 வசனம் சான்றா இருக்கிறது. அதுலேயே 5:21 வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனை என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு போதிக்கிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, சில தப்புகளை செஞ்சா அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டுன்னு சொல்றாரு. நான் சுமந்துக்கிற முடியாதுப்பா, நான் பலி கொடுத்து சிலுவையில் சுமந்துக்கிட்டேன்னு நினைக்காத. நீ என்ன செய்யறியோ, நியாயம் இல்லாம கோபிச்சுக்கிட்டியா, அதுக்கு விசாரணை உண்டு. நீ நியாயம் இல்லாம வீணண்டு ஒருத்தனை சொன்னியா, அதுக்கு விசாரணை உண்டு. ஒருத்தனை போய் மூடன்னு சொன்னியா,
அதுக்கு விசாரணை உண்டு. ஒருத்தனை முக்கா கிணறு தாண்டவன் சொன்னியா, அதுக்கு விசாரணை உண்டு. இப்படி எல்லாம் தெளிவா சொல்ல. அவன் என்னத்தை சொல்றானோ அதுக்கெல்லாம் அங்க நியாயம் தீர்க்கப்படணும். அப்ப இவர் சுமந்துக்கிறதுங்கிற கொள்கை அடிபடுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லல, பின்னாடி உண்டானது. இதெல்லாம் பலி கொடுக்கிற தத்துவம் எல்லாம் பின்னாடி ஒரு ஆள் உண்டாக்குனார். தெளிவா அவரே ஒப்புக்கொள்றார். அதை நான் சொல்லிடுவேன், கடைசியா சொல்லுவேன் அது எப்படி உண்டானது, சிலுவை பலி எப்படி உண்டானதுங்கிறது. அதுக்கப்புறமேலே அதே மத்தேயுல 16:27 வசனம், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். பலன் எதை குறித்தான்? அவன் இந்த கிரியைக்கு தான் அங்க பலன். சும்மா என்ன வேண்டாம் ஒரு அறிக்கையை விட்டுட்டு அதை நீ தலைக்கு வச்சுக்கப்பா அப்படின்ட்டு போறதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. நித்திய ஜீவனுக்கு வழி சிலுவை பலி இல்லைன்னு பைபிள் சொல்லுது. குர்ஆன் சொல்றது அப்புறம் சொல்லுவோம், இஸ்லாம் சொல்றத. பைபிள் பிரகாரம் சும்மா ஒரு ஆள் பாவத்தை சம்பந்தம் நம்பாத, அவன் செயலுக்கு அனுபவிச்சே தீரணும். இயேசு சொல்றார், நான் சொல்லல. அதே மாதிரி மார்க்ல 12:29 வசனம், மார்க் 12:29 ஒருத்தன் கேட்கிறான், வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்திலே வந்து இயேசுட்ட வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். கற்பனைனா காரியங்களிலெல்லாம் பிரதான காரியம் எதுன்னு கேட்கிறான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒரே இறை கொள்கை தாண்டா சரியான கற்பனைங்கிறார். என்னைய கடவுள் ஆக்குறது, கடவுள் என்கிட்ட இறங்கிட்டார், இந்த விளையாட்டு வச்சுக்கிறாத. கற்பனைகள் எல்லாம் சரியான கற்பனை என்னென்று கேள்வி இயேசுட்ட கேட்கப்படுது. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதான். அது மட்டும் இல்லை, அது தொடர்ந்து, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், இவருக்கு பாதி அவருக்கு பாதி கொடுத்து விடாத, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும். எவ்வளவு தெளிவா அடிக்கிறார் பாருங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். தௌஹீத் எப்படி முழங்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த சித்தாந்தத்துக்கு இடமே கிடையாது என்று சாவு பண்ணி எடுத்திருக்கிறாங்க. கிறிஸ்தவத்துக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. எத்தனை முழு போடுறான்னு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இயேசு சொன்ன விடை. அப்ப தௌஹீது தான், ஓரிரை கொள்கை தான். கடவுளை தவிர எந்த அற்புதத்தை அவன் செஞ்சாலும் கடவுளா மட்டும் ஆக்க மாட்டான். அவர் கடவுளை சொல்லி தந்த போதகர்னு நம்பணும். கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு நம்பணும். முழு மனதோட, பாதி பாதியா பிரிச்சிடாதீங்க. முழு இதயத்தோட, முழு கற்பனையோட, முழு பலத்தோட. இதை விட என்னங்க நித்திய ஜீவன்? தௌஹீது அங்கதானங்க இருக்குது. இயேசு ஒரு காலத்திலையும் இந்த பலியை போதிக்கவே இல்லை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்லி இருக்கிறார். எஸ், அதெல்லாம் வேற போகுது. அப்புறம் 16:27 மார்க்ல 10, 17, 18, 19 இன்னும் கேளுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நித்திய ஜீவனுக்கு வழி சொல்றாங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில், இது தெளிவாக நித்திய ஜீவன் வருதுங்க. அதான் பெரிய முக்கியமான அம்சம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில், அவர்னா இயேசு போகையில், ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை, அதான் தலைப்பே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். தலைப்பு என்னங்க? நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு என்ன வழிங்கிறது தானே. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விடையவே நாங்களும் விடையா சொல்லிவிடுவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான் ஒருத்தன், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே சொல்லிட்டு அவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பன என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். என்ன செய்யணும்?
நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு வழி நான் உங்களுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டேன் என்று விசுவாசிப்பதுதான். அப்படி சொன்னாரா இயேசு? கேள்வியே கேட்கப்பட்ட போய் நித்திய ஜீவனை எப்படி அடைகிறது, சொர்க்கத்தை எப்படி அடைகிறது, மறுமையில் நாங்கள் எப்படி வெற்றி பெறுறது? நீங்க கொண்டுதாப்பா, திருடாத, கொலை செய்யாத, கொள்ளையடிக்காத, செய்யாத, இது செய்யாத, நீங்க நல்ல காரியத்தை செய்ய, நீ செஞ்சதுக்குத்தான் உனக்கு பலன் இருக்குது. இதுக்கு மேல என்னங்க இருக்கணும்? 16, 17, 18, 19. அதுக்கடுத்து லூக்காவில் 18, 18 இருக்குது. நிறைய வசனங்கள் நான் குறிப்பிட்டு நித்திய ஜீவன் அதில் குறிப்பிட்டது மாத்திரம் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிற வசனம் குறித்து கொடுத்த குறிப்பில் இருக்கு. நூற்றுக்கணக்கான வசனங்களை குறிச்சிருக்கேன். நம்ம டைம் இல்லாததுனால குறிப்பிட்ட நம்பர்களை மட்டும் நான் படிக்கிறேன். நடுவர் அவர்கள்ட்ட எல்லா வசனமும் இருக்குது. இதை தலைப்பில் கொடுத்ததான் நான் வாசிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு வரிசையாக நான் வாசிக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் இருக்குது. அதில் லூக்காவில் 18, 18 இருக்குது. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சொர்க்கத்தை அடைகிறதுக்கு நான் என்னங்க செய்யணும்னு கேட்கிறான் இன்னொரு ஆள் வந்து. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே அப்படின்னு அதே தான் சொல்றாரு. லூக்கா 2 பேர் சாட்சிகள். அவரும் சொல்றாரு, மத்த மார்க்கும் சொல்றாரு, லூக்காவும் சொல்றாரு. அது மாதிரி யாக்கோபுங்கிற ஒரு சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் இந்த கருத்து சொல்லப்படுது. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்கிட்ட கிரியை இல்லையானால், கிரியைனா நல்ல அமல்கள், நல்ல நல்ல செயல்கள் இல்லையானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கேள்வியாக கேட்கிறார். யாரு? யாக்கோபு கேட்கிறார். யாக்கோபுல 2:14 நல்லா கவனிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அதே அதிகாரத்தில் 26வது வசனத்தில் சொல்லப்படுது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல், ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல் கிரிகைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. மண்டையில் இதுக்கு மேல அடிக்கணுமா? பைபிள் அடிக்குது. இதுக்கு மேல சிலுவை கொள்கை எந்திரிக்க முடியுமாங்க? எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரிகைகள் இல்லாத விசுவாசம், கிரியே கிடையாது, பாவத்தெல்லாம் ஒரு தூக்கிடுவார், சுமந்துக்கிடுவார், இந்த விசுவாசம் மட்டும் வச்சுட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னா அமைதி காத்து இறுதி வரை இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பான நேர உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை தந்திட வேண்டும் என கத்த பணியோடு வேண்டுகொள்கிறேன். நாடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களே, கிறிஸ்தவ பெருமக்களே, மற்ற பெருமக்களே, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் நேற்று போல் இன்றும், இன்று போல் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு மிக முக்கியமான ஒன்று. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், தர்மம் மறுபடியும் மறுபடியும் வெல்லும். அதாவது ஒரு முறை மட்டுமல்ல, மறுபடியும் ஒரு முறை தொட்டால் கூட மறுபடியும் மறுபடியும் வெல்லும். அந்த தர்மத்திற்கு காரணமான சத்தியத்தை நாம் நாட இருக்கின்றோம். அந்த சத்தியம் காட்டுகின்ற பாதையை நாம் நாட இருக்கின்றோம். சத்தியம் வெல்ல வேண்டுமானால் அசத்தியம் வீழ வேண்டும். அப்படி சத்தியம் வென்று அசத்தியம் வீழ வேண்டுமானால் இன்றைய தினம் அருளிருக்கின்ற உலக மார்க்க மக்களிடத்திலே அருளிருக்கின்ற இறைவனால் அருளப்பட்டிருக்கின்ற உண்மையான சத்தியம் வேதங்கள் எது அது என்பதனை குறித்து இன்றைய தினம் நாம் நாட இருக்கின்றோம். இறைவனால் அருளப்பட்டது உண்மையாகவே சத்திய வேதமாக இருக்கும். மற்றபடி இறைவனால் அருளப்பட்ட எவையும் தள்ளப்பட வேண்டியதாக அசத்தியத்தை உண்டாக்குவதாக இருக்கும். ஆகையாலே
இறைவன் என்பவன் அருளப்பட்டிருக்கின்ற உண்மையான வேதம், சத்திய வேதம் எது என்பதை குறித்து இன்றைய தினம் விவாதிக்க இருக்கின்றோம். நாளை விவாதிக்க இருக்கின்றோம். அந்த சத்திய பாதையிலே மனிதனுக்கு மார்க்கத்திற்கு அள்ளி இருக்கின்ற இறைவனுடைய கடவுள் கொள்கை பற்றி இன்றைய தினம் நாம் விவாதம் நடத்த இருக்கின்றோம். இறைவனுடைய லட்சியங்கள் என்ன, இலக்கணங்கள் என்ன, கடவுள் கொள்கை எப்படியெல்லாம் ஒன்றை ஒன்று விஞ்சிக் கொண்டிருக்கின்றது, சிறப்புடையதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை இன்றைய தினம் நாம் விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஒப்பந்த தரத்தின்படி இந்த கடவுள் கொள்கை, இன்றைய தினம் பாதிக்கப்படுகின்ற கடவுள் கொள்கை பற்றி முதலில் ஐயா ஜெயலலிதா அவர்கள் துவங்கி வைக்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்னாலே உலக பொதுமறையிலிருந்து ஒரு குரலை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றேன். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர், சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர். தாம் சொல்லப்போகும் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். இப்பொழுது ஐயா ஜெயலலிதா அவர்கள் துவக்க உரை நிகழ்த்துவார்கள். நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாம் கடவுட்கொள்கையை பற்றி இங்கே விவாதிக்கவிருக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய கடவுட்கொள்கை, கடவுளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நான் ஆரம்பமாக வாசித்த அந்த திருவசனங்களில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஏகன், கடவுள் என்பவன் ஏகன்தான், ஒருவன்தான். அல்லாஹு சமத், அல்லாஹ் என்பவன் எவ்வித தேவையும் அற்றவன். லம் யலித், கடவுள் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவருமே இல்லை. இது இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையிலே முக்கியமான அம்சங்கள். இங்கே கடவுள் என்பவன் ஒருவன்தான் இருக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் வலியுறுத்துகிறது. அந்த கடவுள் என்பவன் மற்றவர்களிடத்திலே எதையும் கேட்கக்கூடியவனாக, தேவைப்படக்கூடியவனாக இருக்கக்கூடாது எனவும் இதே வசனம் சொல்லுகிறது. இது திருக்குர்ஆனுடைய 112வது அத்தியாயத்தில் உள்ள வசனங்கள். அதைத் தொடர்ந்து லம் யலித், கடவுள் யாரையும் பெறவில்லை. கடவுளுக்கு யாரும் குமாரன், பிள்ளை என்பது கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு யாரும் தாய் தந்தையரும் கிடையாது. யாராலும் அவன் பெறப்படவும் இல்லை.
இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது விடுபட்டு இருக்குமையானால் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவனுமே இல்லை. இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையை இதற்கு மேல் சொல்ல வேண்டியதில்லை. கடவுள் என்று ஒருவனை நாம் நம்புவதாக இருந்தால் அவனுக்கு நிகராக இன்னொரு ஆளை சொல்லக்கூடாது. மனிதனையோ மலையையோ சூரியனையோ சந்திரனையோ காற்றையோ வானத்தையோ பூமியையோ எதனையும் கடவுளுக்கு நிகராக சொல்லக்கூடாது. இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையை இதற்கு மேல் விவரமாக சொல்ல வேண்டியது இல்லை. இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை என்னவென்று சொன்னால், கடவுள் என்பவன் யாருக்கும் நிகரானவனாக இருக்கவே கூடாது. இது இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை. இந்த கடவுள் கொள்கையை எல்லா மதத்தவர்களும் கூட இஸ்லாத்தின் கடவுள் கொள்கையை புரிந்து வைத்துதான் இருக்கிறார்கள். இப்போது நாம் விவாதத்திலே சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாமும் கிறிஸ்தவர்களும் கடவுள் கொள்கையிலே எங்கே வித்தியாசப்படுகிறோமோ அந்த விஷயங்களை மாத்திரம்தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் கொள்கையில முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் எந்த இடத்திலே வித்தியாசப்படுகிறார்கள்? கர்த்தரை கிறிஸ்தவம் ஒப்புக்கொள்கிறது, கிறிஸ்தவ வேத நூல்கள் சொல்லுகின்றன. கிறிஸ்தவர்களும் கூட சொல்கிறார்கள் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அவர் வானத்தை படைத்ததாக சொல்கிறார்கள், பூமியை படைத்ததாக சொல்கிறார்கள், சூரிய சந்திரனை படைத்ததாக சொல்கிறார்கள், உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் கடவுள் ஒருவன் படைத்ததாக சொல்கிறார்கள். நாமும் அதை சொல்கிறோம். எங்கே நாம் வித்தியாசப்படுகிறோம்? அந்த வித்தியாசப்படக்கூடிய இடங்களை மாத்திரம் இங்கே சுட்டிக்காட்டி இந்த இரண்டு கொள்கைகளிலே எது சரியானது அதைத்தான் இங்கே ஆராய வேண்டும். எதில் சர்ச்சை அவசியம் இல்லையோ, எதிலே நமக்குடைய கருத்து வேறுபாடு இல்லையோ அதை பற்றி சொல்லி என் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. முதலாவதாக கிறிஸ்தவர்களோடு நாம் எங்கே வித்தியாசப்படுகிறோம் என்று சொன்னால், கடவுளுக்கு அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று முஸ்லிம்களாகிய நாங்கள் நம்பக்கூடிய தீர்க்கதரிசியை, இயேசு அவர்களை கடவுளுடைய குமாரர் என்று சொல்கிறார்கள். கடவுளுடைய குமாரர் என்று சொல்வதோடு மாத்திரம் கூட நிறுத்திக் கொள்ளவில்லை, அவருக்கு இன்னவிர சிறப்பியல்புகளையும் கற்பித்து அவரே கர்த்தராக வந்தார், கர்த்தருடைய குமாரராக இருந்தார், அவரே கர்த்தராக கடவுளாக அல்லாஹ்வாகவே இருந்தார் என்பதுதான் கிறிஸ்தவ சித்தாந்தம். அந்த கொள்கை சரியானதுதானா? அந்த கொள்கைக்கு முதலில் பைபிளிலேயே சரியான சான்றுகள் இருக்கின்றனவா? இதனைத்தான் நாம் இங்கே அலசி ஆராய விரும்புகிறோம். இதில் கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளுடைய குமாரர் என்று சொல்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை ஆதாரமாக சமர்ப்பிக்கிறார்கள். பைபிளிலே இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை தான் அவர்கள் ஆதாரமாக சமர்ப்பித்து கடவுளுக்கு இயேசுநாதர் குமாரராக இருந்தார் என்கிறார்கள். அந்த வசனம் என்ன என்றால், மத்தேயு என்ற அத்தியாயத்திலே ஆகமத்திலே 3:17 மூணாவது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகி, மத்தேயு வசனத்தை வாசிக்கிறேன், வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த வசனம் மத்தேயு என்ற ஆகமத்திலே 3வது அதிகாரத்திலே 17வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. இது என்ன சொல்லப்படுகிறது? வானத்தில் இருந்து ஒரு சப்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், சத்தம் சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இப்படி சொன்ன காரணத்தினால் இறைவனே அவரை நேசகுமாரன், பிரியமுள்ள குமாரன் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இயேசுநாதர் அவர்கள் கடவுளுடைய குமாரராக, கடவுளுக்கு பிள்ளையாகவே இருக்கிறார்கள். பிள்ளைன்னு சொன்னா என்ன ஆயிரும்? நான் ஒரு மனிதன், என்னுடைய பிள்ளைன்னு சொன்னா என்கிட்ட உள்ளக்கூடிய அம்சங்கள்லாம் என் பிள்ளைகிட்ட வந்துடும். அதான உண்மை. ஒரு ஆளுக்கு மகன்னு சொல்லிட்டோன்னு சொன்னா தந்தை மாதிரி தான் இவர் இருப்பார். தோற்றங்கள்ல வேண்டா சில வித்தியாசங்கள் இருந்துடலாம், சிந்தனையில மற்றதுல வித்தியாசம் இருக்கலாம், மனிதன்கிற தன்மையில வித்தியாசம் வராது.
எனக்கு ஒருத்தர மகன் சொன்னா நானும் மனுஷன், அவனும் மனுஷனா தான் இருப்பான். மனுஷனுக்கு ஆடு மாடுகள் பிறக்கிறது இல்லை. ஒரு சில அது கூட அதிசயமா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால கடவுளுக்கு குமாரர் என்று இங்கே சொல்லப்பட்ட காரணத்தினால கடவுளுடைய குமாரர் கடவுளா தான் இருக்கும். ஒரு ஆட்டுடைய குட்டி ஆடாத்தான் இருக்கும், மாட்டுடைய குட்டி மாடாத்தான் இருக்கும். கடவுளுடைய குமாரர் கடவுளாத்தானே இருப்பாரு என்று அவர்கள் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு, இந்த வசனத்தை மாத்திரமல்ல, இந்த கருத்தில் இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேவகுமாரன் என்று சொல்லக்கூடிய பல வசனங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரியான கருத்தில் வரக்கூடிய வசனங்களை ஆதாரமாக கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேவகுமாரன், தேவனுடைய குமாரன் தேவனாகத்தான் இருக்க முடியும், அதனால் அவர் கடவுளாக ஆகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த காரணத்தினால் அவரிடத்திலே கடவுள் அம்சம் வந்துவிட்டது என்று கிறிஸ்தவர்கள் கூறினால், அதே பைபிள், அதே புதிய பழைய ஏற்பாடுகள் ஏராளமான மக்களை கடவுளுடைய குமாரர்கள் என்று சொல்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மாத்திரம் சொல்லவில்லை, அதே பைபிளிலே பல நபர்கள் கடவுளுடைய குமாரர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். அவர்களை எல்லாம் ஏன் கடவுளர்கள் என்று சொல்லவில்லை? அவர்களெல்லாம் கடவுளர்கள் என்று சொன்னால்தான் இதற்கும் அந்த பொருள் கொள்ள முடியும். இயேசுவை நேசகுமாரன் என்று சொன்ன காரணத்தினால் அவர் கடவுளாகிவிட்டார் என்று சொன்னால், இன்னும் பலரை அதே பைபிளிலே கடவுளுடைய குமாரர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த வசனங்களையும் நான் உங்களுக்கு படித்து காட்டிவிட்டு பிறகு என் வாதத்தை தொடர்கிறேன். யாத்திராகமம் இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. இந்த யாத்திராகமத்திலே 4வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் என் குமாரன். இஸ்ரவேல் கர்த்தரே சொல்றார், இஸ்ரவேல் என் குமாரன், என் ஜேஷ்ட புத்திரன் என்று கர்த்தர் கூறியதாக பைபிள் கூறுகிறது. இஸ்ரவேல் என்பவர், இஸ்ரவேல் யாருன்னு தெரியுதா? நாமெல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவோமே, அவர்களைத்தான் இஸ்ரவேல் என்று சொல்வார்கள். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, யாக்கோபு என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலை பற்றி பைபிள் சொல்கிறது, இஸ்ரவேல் என் குமாரன், என் ஜேஷ்ட புத்திரன் என்று சொல்லுவது யார்? கர்த்தர் சொல்றார், கடவுளே சொல்லுவார். அப்ப கடவுள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இஸ்ரவேலை என்னுடைய குமாரன் என்று சொல்லி இருக்கும் பொழுது அந்த இஸ்ரவேலை கடவுளுடைய அம்சம் பெற்றவராக ஏன் கருதவில்லை? சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அடுத்து இன்னொரு முக்கியமான வித்தியாசத்தை கவனிக்கணும். இயேசுவுக்கு கர்த்தரே இப்படி சொன்னதாக பைபிள்ல காணப்படல. நான் ஏற்கனவே வாசித்த வசனத்தில், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அது கடவுள்கிட்ட இருந்து வந்த சத்தம் உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஏன்? அவரை சாத்தான் கூட பல தடவை சோதிச்சிருக்கிறார். சாத்தான் சோதித்ததாகவெல்லாம் கூட இந்த பைபிள்ல பல இடங்கள்ல இருக்கிறது. அதை நான் முன்னாடியே சொல்லி இருக்கிறோம் நேற்றைய தலைப்புல. அப்ப இஸ்ரவேல் என் குமாரன் என்று இங்கே கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேலை பற்றி. இயேசுவை பற்றியோ ஒரு அசரீரி கேட்கிறது வானத்திலிருந்து, இவர் என் ஜேஷ்டகுமாரன், என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்ப இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளுடைய குமாரர் என்று சொல்வதை விட அது கடவுளே சொன்னதாக நிரூபிக்கப்படாத காரணத்தினால் இஸ்ரவேலை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளுடைய குமாரர் என்று சொல்வதற்கு அதிக அளவுக்கு தகுதி இருக்கிறது. அது மாத்திரமில்லை, இன்னும் நீர் என் குமாரன், இன்னொரு வசனம். இது சங்கீதம் என்றால் அவர்கள் ஜபூர் என்று சொல்வார்கள். ஜபூர் என்று நாம் சொல்லக்கூடியதை அவர்கள் சங்கீதம் என்பார்கள். ஆனால் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்கு. அது இறைவேதம்ங்கிற தலைப்புல வர வேண்டிய விஷயங்கள், புரிவதற்காக சொல்கிறேன். சங்கீதம் 2:7 சொல்லப்படுகிறது, நீர் என் குமாரன், நீர் என் குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இது தாவீதை பற்றி, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கர்த்தர் சொன்னதாக, கடவுள் சொன்னதாக பைபிள் குறிப்பிடுகிறது. அப்படியானால் இயேசு ஒரு தேவகுமாரராகிறார், இஸ்ரவேல் ஒரு தேவகுமாரராகிறார், தாவீது ஒரு தேவகுமாரர், 3 குமாரர்கள் ஆகிவிட்டார்கள். 3ஓடு முடிஞ்சிருச்சான்னு கேட்டா அப்பவும் முடியல. அது பட்டியல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறது. இன்னமும் கேளுங்கள். அவன் எனக்கு, அவன்கிறது சாலமோனை சொல்கிறார்கள்.
தாவீதுடைய மகன் சாலமோன், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்கிறார்கள், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். யாரு? சாலமோன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். கர்த்தர் சொல்றாரு. இது முதலாவது நாளாகமத்தில் 22வது அதிகாரம் 10வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப குமாரர்களுடைய பட்டியல் 4 ஆயிருக்கு. சாலமோனும் குமாரர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் கூட யாருக்கு குமாரர்? கடவுளுடைய குமாரராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு ஆளை பற்றியும் கூட சொல்லப்படுது. இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாக இருக்கிறான். இங்க இஸ்ரவேலை முந்தைய சொல்லியாச்சு. இப்ப எப்ராஹிம்ங்கிற ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இங்க சேர்க்கப்படுது. இது எரேமியா என்ற பைபிளுடைய ஏற்பாட்டில் 31வது அதிகாரத்தில் 31 20 திருப்பிக்கிறேன் 31 இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று எரேமியா 31:20 கூறுகிறது. அப்ப எப்ராஹிம் ஒரு ஆள் இப்ப புத்திரரா இருக்காரு. அது சாதாரண புத்திரர், சிரேஷ்ட புத்திரரா இருக்கிறார். அப்ப யாராயிடுச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் 1, இஸ்ரவேல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 1, தாவீது 1, சாலமோன் 1, எப்ராஹிம் ஒரு ஆள் 1. தேவகுமாரர்கள் இவங்க எல்லாம் கடவுள்னு சொல்லணும். அப்ப இயேசுதான் கடவுள்னு சொன்னா தேவகுமாரங்கிறதுனால இவங்களை எல்லாம் கடவுள்னு ஒத்துக்கிட்டு அவரையும் ஒத்துக்கிட்டு இருந்தா அது நியாயம்னு சொல்லலாம். பைபிளை நம்புறவங்களா இருந்தா யாரையெல்லாம் குமாரர் அங்க சொல்லப்படுது அவ்வளவு வரையும் அப்படி நம்பணும். இதோட கூட முடியலைங்க, என்ன இருக்குது? 5ஓட நிக்க நினைக்காதீங்க. நான் அவனுக்கு, இந்த இடத்துல அவனுக்குங்கிறது சாமுவேலை பற்றி சொல்லப்படுகிறது. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். நான் அவனுக்கு, யாருக்கு? சாமுவேல் சம்பீல்டு நம்ம சொல்லுவோம் அலைஹிஸ்ஸலாம். சாமுவேலுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்று 2ஆம் சாமுவேல் என்ற ஆகமத்திலே 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப சம்பீலும் ஒரு குமாரர். அதுபோக தாவீதை பற்றி இன்னொரு இடத்திலையும் சொல்லப்படுகிறது, நான் அவனுக்கு தாவீதுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். இப்படி சில நபர்களை குறிப்பிட்டு பைபிள் பல இடங்களிலே தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், அப்ப அந்த குமாரர்கள் என்பதற்கெல்லாம் கடவுளுடைய அம்சம் இறங்கலை என்று சொன்னா, கடவுளுக்கு பிறந்தவர் கடவுளாத்தான் இருக்கணும்னு சொன்னா, அப்ப அதே கடவுளுக்கு பிறந்த இந்த ஆசாமிகள்லாம் என்னவா இருக்கணும்? கடவுளர்களாக இருக்கணுமே. அப்படி அவங்களே நம்பல. இயேசு மாத்திரம்தான் குமாரன்னு சொல்றாங்க. இவங்களுக்காவது கர்த்தர் சொன்னார்னு ஒரு ரெக்கார்டாவது இருக்குது. அது ஒரு அசரீரி தான் கேட்டிருக்காங்க. இயேசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னுச்சு. அது இவர்னு தான் சொல்லப்படுது. ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது இவருங்கிறது யாரை குறிக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு கூட்டத்தில் இருந்து இவர் மீது நான் இருக்கிறேன் கையை காட்டி சொன்னதாக கூட காணல. உன் மீது அவரை குறிப்பிட்டு சொன்னா தான் அவரை குறிக்கும். இங்க எல்லாம் அப்படி இல்லை, குறிப்பிட்டே சொல்லப்படுது. ஒரு ஆளை பேசிட்டு வரும்போது சொல்லப்படுது. ஆக ரொம்ப தெளிவான முறையில் இவங்களுக்கு எல்லாம் குமாரர் பட்டம் கொடுக்கப்படுது. அங்க தெளிவில்லாத முறையில தான் கொடுக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு மாத்திரம் கடவுளுடைய குமாரரு, அதனால கடவுள் ஆயிட்டாருங்கிற வாதத்தை ஏத்துக்கிற முடியுமா? அறிவுடைய யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க. நியாய உணர்வோடு நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய ஒருவருமே இப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் கேளுங்க, நிறைய பேர் நாமெல்லாம் இப்ப குமாரர்கள் ஆக போறோம். இருக்கிற எல்லாருமே தேவனுக்கு குமாரர்களாக போறோம். அது மாதிரியான வசனங்கள்லாம் கூட பைபிள் நெடுக காணப்படுது. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்கள் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுது. தேவகுமாரர், தேவனுடைய குமாரர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க மனுஷனுடைய குமாரத்திகளை பார்த்து, இங்க நல்லாவே வித்தியாசப்படுத்தப்படுது. மனுஷ குமாரத்தின் தனியா வித்தியாசப்படுத்தப்படுது. அப்ப மனுஷகுமாரத்தில மனுஷகுமாரர்ல சேராத தேவகுமாரர்கள் என்பவர்கள் கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் என்று கூட பைபிள்ல ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. அப்ப அந்த தேவகுமாரர்களும் அந்த மனுஷகுமாரத்திகளும் சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் உலகத்தில் இருப்பாங்க. அது ஒரு சந்ததி உருவாயிருக்குமா இல்லையா? அப்ப அந்த தேவகுமாரர்களுக்கு பிறந்தவர்கள்லாம் தேவனுடைய பேரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க.
தேவகுமாரர்கள் அவங்க ஆயிட்டாங்கன்னு சொன்னா அப்ப தேவனுக்கு பேர பிள்ளைங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க ஆகுது. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல நம்மளாம் இப்ப தேவகுமாரர் ஆகிறோம் பாருங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலே இருக்கிற தேவன், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலே இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராயும் இருக்கிறார். அப்ப யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறாங்களோ, கவனிப்பார்த்து இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் தகப்பன் யாரு? தேவன். தேவன் தகப்பனா நம்மெல்லாம் யாரு? பிள்ளைகள். இப்ப திக்கற்ற நிலையில இப்ப இலங்கை அகதிகள் வந்து மண்டப முகாமில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் திக்கற்றவர்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரு? தேவனுடைய குமாரர்கள். அவங்கள்ட்ட போய் பிரார்த்திக்க முடியுமா? தேவகுமாரர்களே, தேவனே, கர்த்தரே வந்து விடுங்கள், காப்பாற்றுங்கள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு குவைத்தில் சிக்கிக்கொண்டு ஏராளமான அகதிகள் நிக்கிறாங்களே, திக்கற்று போய் எல்லாவற்றையும் இழந்துட்டு. அவங்களுக்கெல்லாம் தந்தை யாரு? இப்ப கடவுள் தந்தையா இருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கெல்லாம் கடவுள் தந்தை, அவங்க எல்லாம் கடவுளுடைய மக்கள். எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க கடவுளுக்கு பிள்ளைகள். கடவுளுக்கு ஏராளமான பிள்ளைகள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டில் இல்லையான்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசுவே சொல்றாரு. இதெல்லாம் பழைய ஏற்பாடுகள். புதிய ஏற்பாட்டை எடுத்து பிறக்கணும்னு சொன்னா இயேசுவே என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரையும் முடிச்சு தேவகுமாரன் பட்டியல் போட்டுறாரு. நான் மட்டும் இல்லப்பா தேவகுமாரர், தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க, நீங்க எல்லாம் தேவகுமாரர் தான் சொல்லக்கூடிய கருத்துல ஏராளமான வசனங்களை நம்ம பைபிளுடைய வசனங்கள்ல காண முடியுது. பாருங்க, மனுஷனுடைய தப்பிதங்களை இயேசு சொல்றாரு. இது மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா, மக்களை நோக்கி சொல்றாரு, மனிதர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க எல்லாம் மக்கள் செய்யற தப்பை மன்னிச்சிட்டீங்கன்னா உங்க அத்தா, உங்க வாப்பா, உங்க தந்தை உங்களுக்கு மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் சொல்றாரு. அப்ப அந்த மக்களுக்கெல்லாம் யார் தந்தைன்னு சொல்றாரு? அல்லாஹ்வை, கடவுளை தந்தை என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டதாக மத்தேயு என்ற புதிய ஏற்பாட்டினுடைய முதல் சுவிசேஷம் அது. அதுல 6வது அதிகாரம் 14, 15வது வசனங்கள் கூறுகின்றன. இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக வர்றதை கேளுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யாரு நல்ல சமாதானமான காரியத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்கெல்லாம் யாரு? தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அப்ப சமாதானம், இப்ப நடுவர் இப்ப சமாதானமா பண்றது உட்கார்ந்துருக்காரு. இப்ப நடுவர் வந்து 2 கருத்தையும் கேட்டு ஒரு சமாதானமான ஒரு முடிவுக்கு வரப்போறாருன்னு சொன்னா, இப்ப நடுவர் இப்ப தேவகுமாரன் நமக்கு முன்னாடி இப்ப வீட்டுக்கு இருக்கிறார். அப்ப அவரும் தேவகுமாரனாக ஆயிட்டாரு. இதன்படி எதன அர்த்தம்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். இந்த அளவுகோல் படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தேவனுக்கு குமாரன் ஆக முடியாது. ஏன்? அவர் சமாதானத்தை விரும்பலன்னு சொல்லிட்டார். நான் சமாதானத்தை விரும்ப வரல, பிரிவினையத்தான் உண்டாக்க வந்தேன் என்று கூட அந்த வசனத்தை எடுங்க. சமாதானத்தை நான் உண்டாக்க வரல, பிரிவினையத்தான் உங்களுக்கு மத்தியில உண்டாக்க வந்து இருக்கிறேன் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்லியிருக்காரு. அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று மத்தேயு என்ற ஆகமத்தில 5வது அதிகாரம் 9வது வசனம் கூறுது. அது மாதிரி இன்னும் அதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்படி செய்வதனால், சில காரியங்களை குறிப்பிட்டுட்டு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி எல்லாம் நீங்க செஞ்சீங்க என்று சொன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவுக்கு நீங்கள் எல்லாம் புத்திரராய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொன்னதாக பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மத்தேயு என்ற ஆகமத்திலே 5வது அதிகாரம் 45வது வசனத்தில் இது காணப்படுகிறது. இன்னும் மத்தேயுல சொல்லப்படுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா கேட்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா இருக்காரு, அவங்க அத்தா தகப்பனாரு, அவற்றை நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா அவர் நன்மைகளை கொடுக்கிறது நிச்சயம் இல்லையா என்று மக்களை நோக்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க என்று சொன்னா, அப்ப அந்த மக்களுக்கெல்லாம் யார் தந்தை? அல்லாஹ், கடவுள், கர்த்தர் தந்தையா இருக்கிறார். இன்னும் சொல்றேன் கேளுங்க, மத்தேயுல அவர் சொல்றாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம்,
பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள். பூமியில இருக்கிற ஒருவரையும், இந்த வசனத்தை முன்னொரு கவனத்தில் வச்சுக்கங்க, திருப்பி இருக்க வேற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். பூமியில இருக்கிற ஒரு என்னுடைய தகப்பனாரை கூட நான் பிதான்னு சொல்லக்கூடாது. யார்தான் பிதா? பரலோகத்தில் இருக்கிறவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். பூமியில் இருக்கிற ஒருத்தரை நீங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் தான் உங்களுக்கெல்லாம் பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு 23வது அதிகாரம் 9வது வசனம் கூறுகிறது. இன்னும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுவும் புதிய ஏற்பாட்டில் உள்ளது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து ரசூல் என்று, இறை தூதர் என்று அவர் என்ன போதனைகளை அவர் சொன்னாரோ அதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் என்ற புதிய ஏற்பாட்டில் உள்ளது. யோவானுடைய ஆகமத்தில் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுது. இன்னும் தொடர்ந்து பாருங்க, அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அப்பொழுது சில காரியங்களை சொல்லிட்டு அப்பொழுது உங்களுடைய பலன் ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக லூக்கா என்ற புதிய ஏற்பாடு தான். லூக்காவில 6வது ஆகமம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது. இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறது, நாம் தேவனுடைய சந்ததியினராய் இருக்க, நாம் தேவனுடைய சந்ததியினராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. நல்லா கவனிங்க, நாம் தேவனுடைய சந்ததியினராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கிறது என்று நாம் நினைக்கலாகாது என்று சொல்லுவது யார் தெரியுமா? அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். இதை புதிய ஏற்பாட்டில் பவுல் கூட இதை ஒத்துக்கிறார். அப்போஸ்தலர் 17:29. சரி சரி, ஆமா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 17:29வது வசனத்துல இந்த கருத்து சொல்லப்படுதுங்க. அப்ப இதுல என்ன வழங்குது? நாம் தேவனுடைய, நாம் சொல்வது யார்? மக்களை சொல்றாரு. நாம் தேவனுடைய சந்ததியினராய் இருக்க, நாமெல்லாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய சந்ததிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். இன்னும் பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று ரோமர் 8:16 இது காணப்படுகிறது. இன்னும் தொடர்ந்து, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக. பொம்பளை பிள்ளை வேணும்ல கடவுளுக்கு, ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் சரியா வராதுல, எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர்ல 6வது அதிகாரம் 18வது வசனம். இப்ப நான் இந்த வாசித்து காட்டிய இந்த வசனங்களில் இருந்தெல்லாம் ஒரு சாதாரண நடுநிலையான எண்ணத்தோடு ஒருவர் சிந்தித்தால், தேவகுமாரர் என்ற பதப்பிரயோகம் குமாரனுக்கு சொல்லப்படுவதில்லை. மூலமொழி அங்கே இல்லாத காரணத்தினால் ஏதோ ஒரு மொழிபெயர்ப்புல வந்த ஒரு கோளாறுனால வந்த ஒரு விளையாட்டா தான் இது இருக்கணும். நம்ம கடவுள் பிதாங்கிற வார்த்தையை நான் ஏற்கனவே ஒரு வசனம் சொல்லி காட்டினீங்களா, நினைவில் வைத்துக்கிற சொல்லி, கடவுளை உங்களுடைய மனுஷர்ல யாரையும் பிதான்னு சொல்லாதீங்க, கர்த்தரை மட்டுமே பிதான்னு சொல்லுங்கன்னா, இந்த பிதாங்கிற இடத்துல கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு பதம் இடம்பெற்றிருக்குன்னு அர்த்தம். என் தகப்பனை கூட நான் தகப்பன்னு சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். பிதான்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூலமொழி உலகத்தில் இப்ப பைபிள்ல இல்ல. அது வேதம்ங்கிற தலைப்புல பேசுவோம். எந்த மொழியில பைபிள் முதல்ல இறங்குனுச்சு அந்த மொழியில இப்ப கிடையாது. மொழிபெயர்ப்பு தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. மூலமொழி இருந்திருக்குமானால் அதுல என்ன இடம்பெற்றிருக்க வேண்டும் நமக்கு தெரியுது. பிதாங்கிற இடத்துல கடவுள்னு குறிக்கக்கூடிய வார்த்தை இருந்திருக்கும். அப்ப இந்த மக்கள்னு சொல்றோமா இல்லையா, மக்கள்ங்கிறது தமிழ்ல கூட ரெண்டுக்கும் பயன்படுத்துறது உண்டு. என் மக்களே, குடிமக்களை மக்கள்னு சொல்றது உண்டுங்க. இப்போ ஒரு தலைவர் நாட்டு தலைவர் மக்களை எல்லாம் பார்த்து என் மக்களே பாரு, நமக்கெல்லாம் அத்தாண்டு அர்த்தமா இருக்கு.
நமக்கெல்லாம் தந்தைன்ற அர்த்தமா? தலைவன் அர்த்தம். தொண்டருங்கிற அர்த்தத்திலையும் கூட எந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது? மக்கள் பயன்படுத்தப்படுது. அப்ப நல்ல ஒரு மனிதருக்கு, நல்ல அடியாருக்கு, கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடந்தவருக்கு இந்த குமாரன் என்ற வார்த்தை, புத்திரன் என்ற வார்த்தை அந்த காலத்தில இருந்தே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில இருந்து நான் உங்களுக்கு சொன்னேன், புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் சொல்லப்படல. இயேசுலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளதாக கருதப்படக்கூடிய பழைய ஏற்பாட்டில் கூட இந்த பிதா, குமாரன், புத்திரன் இப்படி எல்லாம் சொல்லப்படுது என்று சொன்னா இதுல நமக்கு என்ன தெரியுது? இது கடவுள் புள்ளங்கிற அந்த உறவு கிடையாது. கடவுளே அவர் புள்ள, அந்த தன்மை இங்க வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இவரெல்லாம் நம்ம புள்ளன்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு ஆளை பார்த்து நம்ம பெற்றிருக்க மாட்டோம். ஒரு ஆள் வருவாரு, நம்ம புள்ள கொஞ்சம் கவனிச்சுக்கிறோம், நம்ம புள்ளன்னு அவன் தண்ணிக்கு வர முடியுமா? நீ எனக்கு தாப்பன்னு கேட்க முடியுமா? இந்த அர்த்தம் தான். நம்ம புள்ளன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் வழங்கிடுவோம்? சரி, இவருக்கு வேண்டிய ஒரு ஆளு அப்படி நாங்கள் நம்புறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளுக்கு ஒரு வேண்டிய நெருக்கமான ஒரு ஆளு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கடவுளுக்கு நெருக்கமான ஆளு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடவுளுக்கு நெருக்கமான ஆளு. எப்ராஹிம் கடவுளுக்கு நெருக்கமான ஆளு. இஸ்ரேல் கடவுளுக்கு நெருக்கமான ஆளு. சாமுவேல் கடவுளுக்கு நெருக்கமான ஆளு. நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளக்கூடிய நல்ல மக்கள் எல்லாம் கடவுளுக்கு நெருக்கமான ஆட்கள். இப்படி நாமளும் நம்புறோம். அப்ப இந்த பிதா குமாரன்கிறதுக்கு ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ஒரு அர்த்தம் கொடுக்கிறது. மற்ற ஆட்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் அதை கண்டுக்கிறாம விடுறதுங்கிறது என்ன நியாயம்? இது யாரையெல்லாம் ரெண்டு முடிவுக்கு வந்து ஆகணும். ஒண்ணு, இந்த பிதா குமாரன்கிறதுக்கு ஒரு அர்த்தம் செஞ்சுட்டு அந்த அர்த்தத்தை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். பிதாண்டு எங்க எல்லாம் சொல்ல குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவங்களை எல்லாம் நாங்க கடவுள் குமாரன் சொல்லுவோம். அவங்கெல்லாம் எங்களை ரசிக்குவாங்க, அவங்கெல்லாம் எங்களை காப்பாற்றுவாங்க, அவங்கெல்லாம் கடவுள் அம்சம் பெற்றவர்கள் சொல்லணும். அல்லது இந்த பிதா குமாரன் அந்த அர்த்தத்தில் வந்தது இல்லை, நெருக்கமானவருங்கிற அர்த்தத்தில் வந்ததுன்னு சொல்லணும். அப்ப அப்படி அவங்க சொல்றது இல்லை, யாரையும் கடவுள்னு சொல்றது காணாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மாத்திரம் தான் சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த மற்ற ஆட்களுக்கு வர்ற இடத்துல எல்லாம் அந்த சாதாரண அர்த்தம் கொடுத்துட்றாங்க. இது என்ன நியாயம்? இப்படி செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்குது? ஒரு முகாந்திரமும் கிடையாது. ஆக கடவுளுடைய குமாரர் என்று சொல்லப்படுற காரணத்தினால அவரை கடவுள்னு சொல்ல முடியாது. சரி, அடுத்து இன்னொரு காரணம். இவரை கடவுள் குமாரர்னு சொல்லுவதோட இன்னொரு சிறப்பம்சம் இவற்றை இருக்குது. என்னதான் இருந்தாலும் தந்தை இல்லாம பிறந்திருக்கார்ல, கடவுளுடைய குமாரர்னு சொல்றோம். அதே நேரத்தில் இயேசுக்கு என்ன இல்லை? தந்தை இல்லை. அப்ப தந்தை இல்லாத ஒரு கட்டத்தில் கடவுள் குமாரர்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு வேற அர்த்தம் தான் கொடுக்கணும். அதுக்கு நியாயப்படுத்துறவங்க சொல்லக்கூடும். அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் தந்தை இருக்கிறாங்க, இந்த தாவீதுக்கோ, சாலமோனுக்கோ, எப்ராஹிமுக்கோ, இஸ்ரேலுக்கோ இவங்களுக்கெல்லாம் தந்தை இருக்கிறாங்க. இயேசுவுக்கு தந்தை கிடையாது. அதனால அந்த தேவகுமாரன்கிறதுக்கு அதுக்கு வேற அர்த்தம் தான் கொடுத்து ஆகணும் அப்படின்னு கூட என்ன செய்யலாம், அவங்க சொல்ல முடியும். சொன்னாலும் கூட அதையும் மறுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தந்தை இல்லாம பிறந்திருக்கிறாங்க. பைபிள் சொல்லு, அதையும் மறுக்கிறதுக்கு தந்தை இல்லாம இன்னும் நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க என்று பைபிள் சொல்லுது. அப்ப குறைஞ்சபட்சம் அவங்களையாவது என்ன செய்யணும்? இவங்களையெல்லாம் விட்டுருவோம், அவங்களையாவது தேவனுடைய குமாரன் சொல்லி கடவுளுடைய அந்தஸ்தை அவங்களுக்காவது கொடுத்திருக்கணும். அப்படி கொடுத்திருக்கிறாங்களான்னு கேட்டா அப்படி கொடுக்கல. அது யாரு பாருங்க, ஒண்ணு ஒண்ணா சொல்றாரு. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனாலே உண்டானவன் என்று லூக்கா 3:38 சொல்லுது. லூக்காவுல 3:38 சொல்லுது. ஏனோசுங்கிற ஆளு சேத்துங்கிற ஆளுடைய குமாரன். சேத்துனா சீது அலைஹிஸ்ஸலாம்னு நாம சொல்லுவோம். சேத்துடைய குமாரன், சேத்து ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனாலேயே உண்டானவர். இங்கிலீஷ்ல சன் ஆஃப் காட்னு இருக்குது. தேவனாலே உண்டானவர்ங்கிற இடத்துல கடவுளுடைய குமாரன். இவங்களுக்கெல்லாம் தந்தை இருக்கிறாங்க, ஆதாமுக்கு தந்தை இல்லை. ஆங்கிலத்தில் சன் ஆஃப் காட் இருக்கு, தமிழ்ல மாத்திரம் தேவனால உண்டானவன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது லூக்கா 3:38 இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசுவுக்கு தந்தை தான் இல்லை, தாய் இருந்தாங்க. இயேசுவுக்கு யாரு இல்லை? தந்தை இல்லை, தாய் இருந்திருக்கிறாங்க. தாய் வயிற்றுல இருக்கிறது கடவுள் தன்மைக்கு ஒரு இடையூறு செய்யக்கூடிய ஒரு பெரிய பலவீனம்.
தாயுடைய வயிற்றுல 10 மாதம் இருக்கணும், ஒன்றும் தெரியாம இருக்கணும், அந்த ரத்தம் அது இது மற்றதையெல்லாம் பிறந்துக்கிட்டு கிடக்கணும், அதெல்லாம் இருக்குமா இல்லையா? அது மாதிரி இருக்கணும், 10 மாதம் காத்திருக்கணும். பிறந்த பிறகு சின்ன பிள்ளையா அவர் இருந்திருக்காரு, சின்ன பிள்ளையா இருக்கும்போது மலஜலம் கழிச்சு அதை நான் நாசப்படுத்தி இருக்கணும். இந்த சின்ன பிள்ளைக்கு உரிய பலவீனங்கள்லாம் இருக்கும். தாயுடைய மார்பகத்துல பால் அருந்தி இருக்கணும், பால் அருந்தினார்னு சொல்லி பிறகு வரும். தொடர்ந்து நான் சொல்லுவேன், தாயுடைய மார்பகத்துல அவர் பால் அருந்தி இருக்கிறார்னு சொல்லப்படுது. இவ்வளவெல்லாம் இருக்கும் எதுல? தாய் மாத்திரம் இருக்கும்போது. தந்தையும் தாயும் இல்லாட்டி ஆதாமுக்கு சின்ன பிள்ளை பருவங்கிறது கிடையாது. நிர்வாணமா கொஞ்ச நேரம் கூட இருந்திருக்க மாட்டாரு. கொஞ்ச நேரத்தில் வேண்டாம் இருந்தார் படைக்கப்பட்ட நேரத்தில். அதுக்கு பிறகு நிர்வாணமா தெரிஞ்சிருக்க மாட்டாரு, சாக்கடையில் பிறந்திருக்க மாட்டாரு, கண்ட இடத்துல மலத்தில் கழிச்சிருக்க மாட்டாரு, படுத்துக்கிட்டே எல்லாத்தையும் செஞ்சிருக்க மாட்டாரு. அது மாதிரி தாயுடைய மார்பகத்தில் பலர் இருக்க மாட்டாரு. ஆதாமுக்கு இந்த பலவீனம் கூட இல்லை. அவரும் தேவனுடைய குமாரன் சொல்லப்படுது. ஆதாமுக்கு தேவனுடைய குமாரனோட பிளஸ் பாயிண்ட் என்ன? தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. அப்ப இயேசுவை கர்த்தர் என்று சொல்வதாக இருந்தால் தாய் தந்தை இல்லாத காரணத்தினால தாயும் தந்தையும் இல்லாத ஆதாமை என் கடவுள் என்று சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனா பைபிள் சொல்லுது, ஸ்திரீயுடைய வயசுல பிறந்த யாரா இருந்தாலும் அவன் நல்ல மனுஷன் கிடையாதுன்னு சொல்லப்படுது. அதாவது ஸ்திரீயுடைய தகப்பன் இல்லாம பிறகு மாத்திரம் இல்ல, தாய் இருந்தாலும் பலவீனம்னு சொல்லப்படுது. தாயை இருக்கக்கூடாது. ஒருத்தர் நல்ல மனுஷன் சொல்றதா இருந்தா ஸ்திரீ வயிற்றுல பிறந்தாலே முடிஞ்சு போச்சு, வீக்னஸ். இப்படி இருக்க யோபு என்ற, யோபுனா ஐயூபுன்னு நம்ம சொல்லுவோம், யோபு என்ற அதிகாரத்துல ஆகமத்துல 25வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்திலே பிறந்த தகப்பனங்க குறிப்பிடல, வித்த பத்தி குறிப்பிட கிடையாது. இங்க ஸ்திரீயிடத்துல போய் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி என்று சொல்லி பைபிளே கேட்குது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த பலவீனம் இருக்குது. ஸ்திரீ வயிற்றுல பிறந்தது சுத்தமா இருக்க முடியாது. என்னதான் இருந்தால் தகப்பன் இல்லாட்டா கூட ஸ்திரீ வயிற்றுல வந்துட்டாரா இல்லையா, அதுலயே ஒரு சுத்தமா இருக்கிறது அடிபட்டு போச்சு. ஆதாமுக்கு அதுவும் இல்லை. அப்ப இயேசுவுக்கும் ஆதாமை ஒப்பிட்டு பார்க்கும் போது இயேசுவிடத்துல இருந்த எத்தனையோ பலவீனங்கள் ஆதாமுக்கு இல்லை. ஸ்திரீ வயிற்றுல பிறந்து அவர் சுத்தம் இல்லாமல் போகவில்லை, சுத்தமா இருக்காரு. இயேசு ஸ்திரீ வயிற்றுல இருந்திருக்காரு. மற்ற ரத்தங்கத்தான் அதே மாதிரி எல்லாத்திலையும் போட்டு பிறண்டு எல்லாம் நடந்திருக்கு. உங்க கருவறையில் என்ன நடக்குமோ அவ்வளவு நடந்திருக்கு. அது போக ஏவாள், ஆதாம விட்டுருவோம், ஏவாளை எடுத்துக்கிடுவோம். ஏவாள்னா ஹவ்வான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க ஆதாமுக்கு ஜோடி. இந்த ஹவ்வா என்ற ஆதாமுடைய ஜோடிக்கும் யாரு கிடையாது? தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு பொம்பளை வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய முறையில ஒரு ஆள் பிறக்கிறதை விட முறை பிறக்கக்கூடிய முறை தான் இதுதான் இல்லையே தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது என்ன, எல்லாரும் பிறக்கக்கூடிய ஒரு முறை தான். இந்த ஹவ்வா பிறந்தது இருக்க அது ஆம்பளைட்ட இருந்து பிறந்திருக்கிறாங்க. உலகம் அது எங்கேயும் நடக்க முடியாது. பொம்பளைட்ட இருந்து பிறக்கிறத விட பைபிள் பிரகாரம் தான் சொல்றேன். பைபிள் பிரகாரம் ஆம்பளைட்ட இருந்தே அவர் படைக்கப்பட்டிருக்கிறது இருக்க இது மகா அதிசயம். ஆம்பளை எல்லாம் பொம்பளை வயிற்றிலிருந்து பிறக்கிறத விட அது கற்பனை தேவைப்படுது. மார்பகத்தில் பால் குடிச்சிருக்காருன்னா பின்னாடி சொல்ல போற ஆதாரத்தோடு அது தேவைப்படுது. இன்னும் பல சமாச்சாரங்கள் தேவைப்படுது. ஏவாளை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைட்ட இருந்தே குழந்தை உருவாகின எப்படிப்பட்ட அதிசயம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். விலா எலும்புகள்ல ஒன்றை எடுத்துட்டு கொஞ்சம் சதையை எடுத்துக்கிட்டு அதை அடைச்சார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதி ஆகமத்தில் 2:21-22 ஆகிய வசனங்கள் சொல்லுகின்றன. அப்ப ஏவாளுடைய படைப்பு இருக்கு, ரொம்ப விசித்திர அதிசயமா இருக்கு, பார்க்கவே நம்பவே முடியல. இதுலயும் நம்பத்தான் முடியல. கொஞ்சம் இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது நம்ப முடியல, தகப்பன் இல்லாம பிறக்கிறதுல கொஞ்சம் நம்ப முடியல. ஆனாலும் பாதி சாத்தியக்கூறு இருக்கு. ஒரு தாய் இருக்கு, ஒரு கற்பனை இருக்கு, பிறக்க வேண்டிய வழி இருக்குது, குழந்தை பருவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுக்கு குழந்தை பருவம் கிடையாது. திடீர்னு பிடிக்கிறாரு விழா எலும்ப,
உடனே எடுக்கிறாரு. உடனே ஆதாம் சைஸுக்கு கரெக்ட் சைஸுக்கு அதுவும் ஆதாம் ஜோடியா தானே இருக்க முடியும். ஜோடியாவில் கொண்டு வந்திருக்காரு. சின்ன பிள்ளையா கொண்டு வந்து வளர்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லல. அவருக்கு ஜோடியா உடனே எடுக்கிறாரு. ஜோடியா கொண்டாந்து நிப்பாட்டி விட்டாரு. அப்ப அவர் சைஸுக்கு ஏறக்குறைய கொஞ்சம் வித்தியாசம் வேண்டாம் இருந்திருக்கலாம். அவருக்கு சைஸான பொருத்தமான ஜோடியாக விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருந்தா அப்ப ஏவாள் ஒரு பெரிய பெண் தெய்வம், கடவுளுடைய மகள்னு சொல்லக்கூடாதா? சொல்லணுமா? கண்டிப்பா பெண் கடவுள்னு சொல்லி ஆகணும். இயேசுவே கடவுள்னு சொல்றதா இருந்தா ஆதமை கடவுள், மூத்த கடவுள்னு, முதல் கடவுள்னு சொல்லணும். தலைமகன் வேண்டாம் சொல்லுங்க. கடவுளுக்கு மூத்த மகன் அவரு, இவர் ரெண்டாவது மகன் சொல்லுங்க. கடவுளுடைய மூத்த மகள்னு சொல்லுங்க. அவங்களுடைய பேர புள்ளன்னு வேண்டாம் சொல்லிட்டு போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர இதனால எல்லாம் கடவுள் அம்சம் வந்துருச்சுங்கிறதை அறிவுடைய யாருமே ஏத்துக்கிற முடியாது. இதெல்லாம் காரணம் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் படைக்கிறதுங்கிறது வேற, பிறக்கிறது வேற. அப்படிலாம் வேறங்கிறது அதிகம் இல்லை. இன்னும் சொல்ல போனா பிறக்கிறத விட படைக்கிறது தான் பெரிய சக்தி மிக்கது. பிறக்கிறது ஒரு வழி தேவைப்படும், இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு வழியில ஒரு சின்ன ஒரு மாற்றம். படைக்கிறதுங்கிறது தான் பெரிய அதிசயம், ஆச்சரியமானது. அல்லாஹ் குர்ஆன்ல கூட இந்த கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்தும் அஷத்து ஹல்கன் அம் ஸமாஉ பனாஹா ரஃபா சம்கஹா வ ஸவ்வாஹா என்று அல்லாஹ் வரிசையா சொல்லி காட்டுறான். என்னப்பா நீங்க உங்களை படைச்சிக்கிட்டு வர்ற பெரிய ஆச்சரியம் நினைக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய வானத்தை படைப்பது நீங்க எல்லாம் ஒரு சந்தோஷத்திலே வந்துகிட்டு இருக்கிறீங்க. இதை விட இம்மாம் பெரிய வானத்தை படைச்சி இருக்கிறது, அதுல சூரியனை படைச்சிருக்கிறது, சந்திரனை படைச்சிருக்கிறதுலாம் பெரிய காரியம் இல்லையா? அதை நான் செய்யவில்லையான்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. அதுங்க ஆதாரத்துக்கான சொல்லப்படல, ஒரு வாதத்துக்காக சொல்றேன். படைக்கிறது என்பதுதான் ஒரு பெரிய அற்புதம். ஒண்ணும் இல்லாம இருக்கிறது திடீர்னு படைச்சிடுறது. வளர்ச்சி பெற்று கொஞ்சம் கொஞ்சமா இருந்து 10 மாசம் இருந்து அதுக்கு பிறகு பிறக்கிறது ஒரு பெரிய அதிசயம் ஒண்ணும் கிடையாது. அதுவும் அதிசயம்னா பெரிய அதிசயம் ஒண்ணும் கிடையாது. அப்ப ஆதாம் ஒரு கடவுள் குமாரரு, ஏவாள் ஒரு கடவுளுடைய குமாரத்தி. அப்படி சொல்லணுமா?